நண்பர் கேசவதாஸ் அவர் தோசையை பற்றி பேச வந்திருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேயே இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். தோசைன்னா அதை தான் சாப்பிடுவார், விரும்பி சாப்பிடுவார். அதனால் அவரை கேசவ தோசைன்னு கூப்பிடுவாங்க வீட்டில் செல்லமாக. அந்த கேசவ தோசைங்கிறது தான் அப்புறம் அது தோசைன்னு கூப்பிட்டா சரியாக இருக்காது, ஜனங்க தப்பாக நினைப்பாங்கிறதுனால கேசவ தாஸ்ன்னு மாற்றிட்டார். தாசனா தாசன், அதாவது அடிமைன்னு பேர். தாசன்னா ஒரு அன்பன் பேர். அவர் தோசையின் அடிமை. அதனால் தாசானு தாசானு தோசானு தோசை. அவர் கேசவ தோசானு தாசா. வணக்கம், நான் கேசவதாஸ். எனக்கு சமையல் போன்ற மிக கடினமான சப்ஜெக்டுகளில் ஒரு அறிவும் அனுபவமும் இல்லை. ஆனால் உணவுப் பொருள்களின் சுவைகளை உணர்வதில் எனக்கு எந்தவித சிரமமும் இல்லை. அதனால்தான் இந்த தாஸ் ஒரு தோசை பிரியன். காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு என்று பாரதி சொன்னார். அதற்குள் நமது இரைப்பை போடும் கோஷம் நம்மை சமையல் அறை நோக்கி தள்ளும். அந்த அறையை நாம் நெருங்க நெருங்க சை சை என்று அமுதமான சத்தம் கேட்டால் நாக்கில் நீர் ஊறத் தொடங்கும். சொய் 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 சொய். கரண்டியிலே மாவெடுத்து தோசை கல் மேலே ஊத்து மச்சான். கொஞ்ச நேரம் போன பின்னே அத திருப்பி போடு மச்சான். நெய் கொஞ்சம் ஊத்து மச்சான், அதுதான் தோசை மச்சான். நெய் கொஞ்சம் ஊத்து மச்சான், அதுதான் தோசை மச்சான். சொய் 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 சொய், அதுதான் தோசை மச்சான், அதுதான் தோசை மச்சான். நமது மிகச் சுவையான காலை உணவு தயார், அதாவது தோசை. தென்னிந்தியாவில் தோசை ஒரு பிரபலமான காலை சிற்றுண்டியாகும். சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி, பொடி போன்றவையெல்லாம் தோசையின் நெருங்கிய நண்பர்கள். உள்ளம் என்பது தோசை, அதில் உண்மை என்பது ஆசை. சட்னியில் மிதப்பது பாதி, சாம்பாரில் மிதப்பது மீதி. சட்னியில் மிதப்பது பாதி, சாம்பாரில் மிதப்பது மீதி. உள்ளம் என்பது தோசை, அதில் உண்மை என்பது ஆசை. தோசை என்றால் நெய் தோசை, அது பகல் என்றால் கல் தோசை. மாலையில் மசாலா தோசை, மனம் கவர்ந்திடுமே பொடி தோசை. உள்ளம் என்பது தோசை, அதில் உண்மை என்பது ஆசை. தோசையை சுட தேவை அரிசி, உளுந்து பருப்பு ஊற வைத்து அரைத்து சற்று புளிக்க விட்ட மாவு. இந்த மாவை சூடான இரும்பு தோசை கல்லில் ஊற்ற வேண்டும். பிறகு மாவை வட்ட வடிவில்
பரப்ப வேண்டும். கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் ஊற்ற வேண்டும். மாவு மொர மொர என்று ஆனவுடன் அதை திருப்பி போட வேண்டும். தோசை தயார். மாவை பரப்பும் போதும் பின்பு திருப்பி போடும் போதும் சை என்ற ஓசை 2 முறை ஒலிக்கும். இந்தியில் 2க்கு தோ என்று சொல்வார்கள். அதனால் தானோ இந்த சிற்றுண்டிக்கு தோசை என்று பெயர் வந்தது. தோசை மாவில் கம்பு, ராகி போன்ற சிறு தானியங்களை சேர்க்கலாம். நம் ஆரோக்கியத்திற்கு மிக உகந்தது. குழந்தைகளுக்கு கேரட், பீட்ரூட், கோஸ் போன்ற காய்கறிகளை தோசையின் மேல் துருவி போடலாம். தோசையை நான் சற்று முன் சொன்னபடி சூடான இரும்புக்கல்லில் மாவை ஊற்றி முறுமுறு என்று ஆனவுடன் எடுத்து தட்டில் பரிமாறினால் அது பிளெயின் தோசை. கல்லிலிருந்து எடுக்கும் முன் அதில் உருளைக்கிழங்கு மசாலாவை போட்டு தோசையை எடுத்தால் அது மசால் தோசை. ரவை, பன்னீர் இவைகளை தோசை மாவில் சேர்ந்து தோசை சுட்டால் அது ரவா தோசை. பன்னீர் தோசை என்று அழைப்பர். மாவு கொஞ்சம் புளித்தால் மாவை கல்லில் பரப்பும் போது மெலிதாக ஆக்காமல் தடிமனாக விடலாம். இதன் மேல் சிறிதாக நுறுக்கிய வெங்காயம், காய்கறிகள் தூவி விடலாம். சுவையான ஊத்தப்பம் ரெடியாகிவிடும். தோசை எனது ஆசை, தோசை எனது ஆசை, வீட்டு கிச்சனில் கேட்கும் சை சை ஓசை, தோசை எனது ஆசை. விருந்துக்கு வந்தவன் கேட்கின்றான் தோசை, இல்லை என்றால் அவன் விடுவானா? இட்லி பூரி தருவதனால் அவன் தோசை வேண்டாம் என்பானா? விருந்துக்கு வந்தவன் கேட்கின்றான் தோசை, இல்லை என்றால் அவன் விடுவானா? இட்லி பூரி தருவதனால் தோசை வேண்டாம் என்று சொல்வானா? வெங்காய தோசை வேண்டும் என்பான், மசாலா தோசை வேண்டும் என்பான், ரவா தோசை வேண்டும் என்பான். தோசை அவனது ஆசை, தோசை எனது ஆசை. வீட்டு கிச்சனில் கேட்கும் சை சை ஓசை, தோசை எனது ஆசை. தோசை உனது ஆசை, தோசை அவனது ஆசை. தோசை தென்னிந்தியாவில் மட்டும் அல்லாது இப்பொழுது உலகெங்கிலும் புகழ் பெற்றிருக்கிறது. தோசையில் அயர்ன், கால்சியம் அண்ட் விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இவை நமது எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியம் தரவல்லவை. இதனுடன் நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஊக்குவிக்கும். கோவிட் இன்ஃபெக்ஷன் வராமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணமோ. ஒரு தோசை நமக்கு 150 கேலரிஸ் எனர்ஜி தரும் வல்லமை படைத்தது மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ், புரோட்டீன்
60 80 கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்பவையும் தோசையில் உள்ளன. தோசதா நெய் தோசதா நீட்டமான முருகல் தோசதா. தோசதா நெய் தோசதா நீட்டமான முருகல் தோசதா. டச்சு 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 டச்சுன்னு டச்சு சட்னிய பச்சு 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 பச்சுன்னு டச்சு சாம்பார. டச்சு 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 டச்சுன்னு டச்சு சட்னிய பச்சு 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 பச்சுன்னு டச்சு சாம்பார. தோசதா நெய் தோசதா நீட்டமான முருகல் தோசதா. தோசையில் அந்த தோசைக்கல்லில் அந்த மாவை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் மஞ்சள், இந்த மஞ்சள் மிளகு பொடியை கொஞ்சம் அப்படி தூவிட்டு அந்த தோசையை செஞ்சு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் மஞ்சள் மிளகு தோசை. இந்த தோசையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க இது தோஷம் நீக்கும் தோசை. தோஷம் யாருக்காவது என்னாவது தோசை இருந்ததுன்னா அந்த தோஷம் போக்குறதுக்கு இந்த தோஷம் நீக்கும் மஞ்சள் மிளகு தோசை, மிளகு மஞ்சள் தோசை. தோஷம் நீக்கும் தோஷம் போக்கும் மிளகு மஞ்சள் தோசை. எனவே என்னை பொறுத்தவரையில் தோசையை மிஞ்ச மீசை உள்ள சிற்றுண்டிகள் வேறு இல்லை என்பது உண்மை. முடிப்பதற்கு முன் ஒரு விளம்பர வரியை இங்கு பங்கிட விரும்புகிறேன். தோசையை பற்றி சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. தோசையை பற்றி சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. அதோ அந்த நெய் தோசை எனக்கு வேணும், இதோ இந்த பொடி தோசை எனக்கு வேணும். ஒரே தட்டிலே மசால் தோசையை சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ரவா தோசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, ராகி தோசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, கம்பு தோசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, கல் தோசைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஒரே நாட்டிலே ஒரே வீட்டிலே டிஃபனுக்கு தோசை தோசை தோசைதான். மசால் தோசை அது தோசை அல்ல, அது மன்னர்களின் தோசை. ரவா தோசை அது தோசை அல்ல, அது ராஜாக்களின் தோசை. பொடி தோசை அது தோசை அல்ல, அது பூபால ராக தோசை. மசால் தோசை அது தோசை அல்ல, அது மன்னர்களின் தோசை. கேளு கேரட் தோசை, வாங்கு பீட்ரூட் தோசை, கொத்தமல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, கொத்தமல்லி தோசை, கருவேப்பிலை தோசை. நாட்டிலும் வீட்டிலும் நானடம் ஆடிடும் நாயகன் தோசை.